நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சோழி முடிந்தது, இனி திறக்கவே முடியாது. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒட்டுமொத்த வழக்கையும் முடித்து வைத்தது. எந்த விஷயத்தில் என்று கேட்குறீங்களா? எல்லாம் ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் தான். ஸ்டெர்லைட் ஆலைக்காக நடந்த போராட்டம் தெரியும், அதில் 13 பேர் உயிரிழந்த விஷயங்கள் தெரியும். ஆனாலும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தே ஆவோம் என்று சொல்லி போட்டு வேதாந்தா குழுமமானது ஒவ்வொரு நீதிமன்ற கதவுகளாக தட்டி கடைசியில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்ச நீதிமன்றத்தில் அரசியல் ரீதியாக போராட்டம் நடத்தி அநியாயமாக கம்பெனியை மூடி போட்டாங்க சார். அதனால் இந்த கம்பெனியை திறக்கணும் சார், நிறைய லாஸ் ஆகுது சார், அவங்க சொல்கிறதுல உண்மையே இல்லை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதாந்தா நிறுவனமானது வாதாடுச்சு. உண்மையாகவே வேதாந்தா நிறுவனம் மூடப்பட்டதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கிறதா, இல்லை அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வேறு ஏதாவது, இல்லை மக்களுக்கு ஆபத்து அளிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது, சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததா, அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுக்க முடிஞ்சதா? அதன் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றமானது வேதாந்தா குழுமத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கை முடித்து வச்சிருக்குதா? எல்லாவற்றையும் பார்த்துடலாமா? முதல்ல அரசியல் காரணங்களுக்காக மூடப்பட்டது தான் அப்படின்னு வேதாந்தா குழுமம் சொல்வதற்கான காரணம் என்ன? நம்ம வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து பிச்சுக்கிட்டு வெளியே வராரு. அவர் ஒரு கட்சியை தொடங்குறாரு. 94 தான் வேதாந்தா நிறுவனமானது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்குது. பிறகு நம்ம வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி போராளியாகத்தான் அறியப்படுகின்றவர். ஸ்டெர்லைட் ஆலையில் போயிட்டு அப்பாப்பா சுற்றுச்சூழல் மாசடைகிறது, மக்கள் எல்லாம் புற்றுநோயால் பாதிப்படைகின்றார்கள், குடிநீரில் பாருங்கள் அளவுக்கு அதிகமான உப்பு இருக்கிறது, ஆர்சனிக் இருக்கிறது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிறது, அதனால் இந்த ஆலையானது இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை 1996 முன்னெடுக்கின்றார். இந்த போராட்டம் எதற்காக என்று சொல்லுகின்ற போது அரசியல் பார்வைகள் இரண்டாக பிரிகிறது. ஒன்று, கலைஞர் வைகோ அவர்களை கட்சி விட்டு தூக்கிட்ட பிறகு தனியாக கட்சி வச்சு நடத்துறார். அந்த கட்சிக்கு பணம் வேணுமா, பெரிய பெரிய நிறுவனம் கிட்ட போயிட்டு நம்ம வைகோ அவர்கள் காசு கேட்குறாரு. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம், வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் போராளியாக அறியப்பட்டிருக்கிறாரு. அதனால் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் முன்னெடுத்து யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் காய் நகர்த்தலாம். அதுவும் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர், நிறைய நீதிமன்றங்கள் சென்று வாதாடினவர் பல வழக்குகளுக்கு. அதனால் பல கம்பெனியாக ஏறி கட்சி நடத்துவதற்கு காசு கேட்டதாக ஒரு தகவல். அதில் வேதாந்தா நிறுவனம் வந்து வைகோ அவர்களுக்கு பணம் கொடுக்கல. உடனடியாக உன்னை சோழி முடிக்கிறோம் பாரு என்று சொல்லிவிட்டு ஐயோ வேதாந்தா நிறுவனத்தினால ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியே கெட்டு போச்சு, புற்றுநோய் வருது என்று சொல்லிவிட்டு போராட்டத்தை அதில் தான் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, உண்மையாகவே ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. இந்த விதிமீறலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற மக்கள் அனுதினமும் அந்த ஆலைக்கு சுட்டி காட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆலை நிர்வாகமானது காதலையே போட்டுக்கல. புதுசாக கட்சி தொடங்கி இருக்கின்ற நம்முடைய வைகோ அவர்கள் அந்த தருணத்தில் இந்த விஷயத்தை கையில் எடுத்தோம் என்றால் அரசியலை வளரலாம், அரசியல் கவனம் பெறலாம், அதனால் வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக களத்தில் குதிப்போம் என்று சொல்லிட்டு போராளியாக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக இறங்கினார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டு செய்திகளிலும் ஏதோ ஒரு அரசியல் அடங்கித்தான் இருக்கிறது. அவர் காசுக்காக போராட்டம் நடத்தினாலும் சரி, இல்லை காற்றில் மாசு இருக்குது என்று சொல்லிட்டு மக்கள் வந்து வைகோவை போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அரசியல் காரணங்கள் தான் இருக்கிறது. அதை தாண்டி உண்மை ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது வேதாந்தா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் விதிமீறலில் பல முறை ஈடுபட்டிருக்குது. பசுமை தீர்ப்பாயம் சரி, சென்னை உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இதனுடைய விதிமீறலை பார்த்து ஏயா கம்பெனி கட்டிக்கிற, அந்த மக்களுக்கு என்னென்ன உத்தரவாதம் தந்தையோ அந்த உத்தரவாதத்தெல்லாம் நீ நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா, எதுவுமே படுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தா நிறுவனத்துக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டதாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வேதாந்தா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் ஆற்றில் கலக்கின்ற விஷயத்தை பார்த்த பிறகு அந்த கசடுகளை எல்லாம் கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்து நீதிமன்றம் ஓடின பிறகு, நீதிமன்றம் அறிவுறுத்தலுக்கு பிறகு அங்கே இருக்கின்ற கசடுகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்த பிறகு அதில் சல்ஃபர் டை ஆக்சைடு கலந்து இருந்ததை உணர்ந்த பிறகு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேதாந்தா நிறுவனத்தின் மீது கொட்டு வைத்ததாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறது வேதாந்தா நிறுவனம். அதோட அது கொட்டுகின்ற கசடுகள் இருந்து ஆர்சனிக் வெளிவருகிறது. வேதாந்தா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாசு உள்ளது மாசு அற்றது என்று சொல்லிட்டு 2 கசடுகளை கொட்டுறோம். அந்த 2 கசடுகளும் கம்பெனிக்கு உள்ளதான் கொட்டுறோம். அப்படி இருக்கும்பொழுது எப்படிங்க சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தா நிறுவனம் சொல்லுகிறது. ஆக்சுவலாக பெருமழை பெய்யுதா இல்லையா,
அந்த பெருமழையினால் இந்த கசடுகள் கரையதா இல்லையா? அதுலேயும் தாமிர கசடுகளை பொறுத்த வரைக்கும் ஆர்சனிக் நிறைந்தது என்று சொல்லிட்டு ஆய்வு நிறுவனமானது தெரிவித்திருக்கிறதுங்க. இது புற்றுநோயை உருவாக்கக்கூடியது, உயிர்கொல்லி கெமிக்கலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலரை பொறுத்த வரைக்கும் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற போது வேதாந்தா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போய் தண்ணிலும் நிலத்திலும் படிந்திருக்கின்ற புகைப்படங்கள் எடுத்து அங்கே இருக்கின்ற கசடுகள்லாம் எடுத்து ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்பி ஆய்வு அறிக்கையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சமூக ஆர்வலர்களை திரட்டி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு வேதாந்தா நிறுவனமானது நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தா நிறுவனம் தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்குதுங்க. மக்கள் பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வேதாந்தா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க, ஆல் இண்டியா மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு அளவில் இருக்குதுங்க. எங்கேயாவது வேதாந்தா நிறுவனமானது விதிமீறலில் ஈடுபடலை என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள் போராட்டம் நடத்தாமல் இருந்திருக்காங்களா? பார்த்துக்கிறீங்களா? எல்லா நாட்டிலையும் இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க, தாமிர தொழிற்சாலைக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்தில் விதிமீறலில் ஈடுபட்டார் என்று சொல்லிவிட்டு இவருக்கு அபராதம் விதித்தாங்க. தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபட்டு இருப்பதனால அந்த மக்கள் போராட்டம் நடத்தி அந்த கம்பெனியை மூடி இருக்கிறாங்க இங்கிலாந்தில். அதனால் வேதாந்தா நிறுவனம் சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றத சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில் தன் வாதத்தை வச்சாங்க. உடனடியாக வேதாந்தா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும், ஐயா சாமி இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க, விதிமீறல் ஈடுபட்டதாக சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் நாங்கள் சரி பண்ணிட்டோம். அதே மாதிரி வாயு கசிவு இருந்தது என்று சொன்னாங்க இல்லையா, அது உண்மைதான். கவனத்துக்கு வந்த உடனே அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனையும் தாண்டி இந்த தாமிர கழிவுகளை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானது என்று சொல்கிறாங்க. தாமிர கசடுகளை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானவை கிடையாது. மத்திய சிபிசிபி நிறுவனமானது எங்களுடைய கசடுகளை எல்லாம் எடுத்து சென்று ஆய்வு செய்தது. அந்த ஆய்வின் முடிவில் தாமிர கசடுகளை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்னஸ் கிடையாது. இந்த பாய்ஸ்னஸான விஷயங்கள் இருந்ததுன்னா எதற்காக தாமிர கசடுகளை வச்சு ரோடு போடுறாங்க, எதற்காக ஆற்று பாலங்கள் கட்டுறாங்க? அதனால் தாமிர கசடுகளில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான விஷமும் கிடையாது. விதிமீறல் என்று சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாங்கள் சரிப்படுத்திட்டோம் அப்படின்னு வேதாந்தா நிறுவனமானது சொல்லிச்சு. அதற்கு பிறகு இந்த ஜிப்சம் தான் எல்லாத்தையும் கொட்டி போடுறோம், காற்றில் பறக்குது. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. இந்த தாமிர தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற ஜிப்சத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு 40 ஏக்கரா நிலத்தில் 3 மீட்டர் ஆயத்தில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் கொட்டி வச்சுருக்குறோம். அந்த ஜிப்சத்தை சிமெண்ட் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதன் மூலமாக வந்த வருமானம் பாருங்கள். அதனால் தாமிர தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற எந்த கசடும் ஆபத்தானவை என்று சொல்ல முடியாது. அதனை தாண்டி ஐயோ ஸ்டெர்லைட் ஆலை வந்த பிறகு குடிநீர் பாதிப்பு ஏற்பட்டு போச்சுங்க, குடிநீரில் சால்ட் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆலையும் கடற்கரை ஓரம் தான் இருக்குது, இவங்க சொல்லுகின்ற கிராமங்கள் அத்தனையும் கடற்கரை ஓரம் தான் இருக்குது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு கூட இருக்காது. அப்படி இருக்கின்ற பொழுது கடல் நீரானது உள்ளே வந்திருக்காதுங்களா? எப்போதும் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தண்ணி தோண்டிங்கன்னா சால்ட் அதிகமாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் எங்கள் தொழிற்சாலை இருக்கின்ற பகுதிகளில் கூட சோடியம் குளோரைடானது அதிகமாக இருக்குது. ஸோ இது எங்கள் ஆலை வந்த பிறகு தான் குடிநீரில் பார்த்திங்கன்னா மாசு அதிகமாக இருக்குது, சால்ட் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இதற்கு முன்பும் சரி பல தருணங்களில் குடிநீர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பல பேர் எடுத்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அப்பொழுது இதே அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா கரையாத உப்புக்கள் என்று சொல்லப்படுகின்ற டிடிஎஸ் ஆனது அதிகமாக இருந்தது. அதனால் எங்கள் ஆலை வந்த பிறகு தான் மாசடைந்தது என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வேதாந்தா நிறுவனம் சொல்லிச்சு. அதனையும் தாண்டி தேசிய பசுமை தீர்ப்பாயமானது பல நிபுணர் குழுவை வைக்கலாம். அந்த நிபுணர் குழுவானது ஒட்டு மொத்தமாக போய் வேதாந்தா நிறுவனத்தையும் அதை சுற்றி இருக்கின்ற கிராமங்களையும் ஆய்வு நடத்திட்டோம். அந்த ஆய்வுக்கு பிறகு இந்த ஆலை தொடர்ந்து நடத்தலாமா இல்லையா என்பதை பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றமானது எந்த விதமான அறிவியல் நிபுணத்துவம் இல்லாதவர்களுடைய பேச்சை கேட்டு, அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி எந்த விதமான அறிவியல் நிபுணத்துவம் இல்லாதவர்கள் இந்த வேதாந்தா தொழிற்சாலையானது மூடுனது தான் என்று சொல்லி நிரந்தரமாக மூட உத்தரவிட்டு விட்டார்கள். எதன் அடிப்படையில் மூடுறோம் என்று சொல்லுகின்ற போது கூட எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அளிக்கல. அதனால் நிபுணத்துவம் இல்லாதவர்கள் சொன்ன கருத்தை கேட்டு நிபுணத்துவம் இல்லாத உயர்நீதிமன்றமானது வேதாந்தா விஷயத்தில் தலையிட்டது அவங்களுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி இந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனி விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுக்க முடியுமே கன்றி சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாம் முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது.
அதிகார வரம்பை மீறி செயல்பட்டிருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் தந்திருக்கின்ற தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா குழுமமானது தன்னுடைய வாதத்தை வச்சுது. ஆனால் உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதை பற்றி நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி பல முறை நீதிமன்றத்துக்கு சென்று குட்டும் வாங்கியிருக்கிறீங்க. அதனால் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற உத்தரவில் நாங்கள் தலையிட முடியாது. பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி அத்தனை பேரும் நீதிமன்றத்துக்கு வர முடியாது. ஆனால் அத்தனை பேருடைய கவலையும் எங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதனால் உயர்நீதிமன்றமானது எந்த விதமான விதிமீறலிலும் ஈடுபடவில்லை. அதே மாதிரி நீங்கள் தான் தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றமானது மக்களுடைய கவலையை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் பாராட்டு தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் தந்த ஒட்டுமொத்த புகைப்படத்தையும் ஆராய்ந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் வந்து வேதாந்தா நிறுவனம் இனி திறக்கக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்து அதிரடியான தீர்ப்புக்கு பிறகு வேதாந்தா நிறுவனத்துடைய சோழியை முடிச்சிட்டாருங்க. இந்த தீர்ப்பை கேட்ட பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக வைத்த ஆக்கப்பூர்வமான வாதங்களால் நமக்கு வெற்றி கிடைத்தது. உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் பின்னாடி நின்றிருக்கிறது. இந்த வெற்றி திமுக அரசுக்கானது. கிட்டத்தட்ட ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று சொல்லிட்டு 99 நாட்கள் அமைதியாக போராடினாங்க. 100வது நாள் ரொம்ப பிரம்மாண்டமான பேரணி நடத்த போகிறோம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் தங்கள் கட்சிக்காரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள். அன்றைக்கு பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரு பிரம்மாண்டமான பேரணியை முன்னெடுத்தார்கள். அவ்வளோ மக்களை ஒருங்கிணைத்த அந்த தலைவர்கள் அந்த போராட்டத்தின் இடையில் வன்முறை வந்ததாக இருந்தாலும் சரி, வன்முறை வந்த பிறகு அந்த போராட்டத்துக்கு ஆள் கூட்டு வந்த முக்கிய தலைவர்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டு அந்த போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட அப்பாவி பொதுமக்கள் தானே துப்பாக்கி சூட்டுக்கு பலியானாங்க. ஸோ எப்படி அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தின அரசாங்கம் வந்து குற்றவாளி என்று சொல்கிறோமோ, எப்படி துப்பாக்கி சூடு நடத்தின காவல்துறையினர் வந்து குற்றவாளி என்று சொல்கிறோமோ, அதே மாதிரி 104வது போராட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கூட்டம் கூடினாங்க இல்லையா. பிறகு அந்த கூட்டத்தை பொறுப்பாக வீட்டுக்கு கொண்டு போகாமல் இடையிலே விட்டுட்டு தப்பிச்சு போனாங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த போராட்டத்திலையும் சரி, இத்தனை பேர் உயர்ந்தலும் சரி, எந்த பங்கும் கிடையாதா? துப்பாக்கி சூடு நடத்தணும் இது மட்டும்தான் பங்கு இருக்குதா? பொறுப்பாக கூட்டின்னு வந்தவங்க பொறுப்பாக கூட்டின்னு போயிருக்கணுமா இல்லையா? அப்போது ஆபத்தில் இந்த மக்களை சிக்க வைத்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த குண்டடியிலும் சரி, உயிரிழந்ததிலும் சரி பங்கு இல்லையா? குற்றவாளி என்பது அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் அன்றைக்கி துப்பாக்கி சூடு நடத்தின காவல்துறை மட்டும்தானா? அழைச்சிட்டு வந்த எந்த அரசியல்வாதியும் கிடையாதா? விஷயம் எல்லை மீறி போகுது என்று சொன்ன உடனே அவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்குமா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு அந்த மக்களை ஒன்று திரட்டின அந்த தலைவர்களும் காரணமாக தான் இருந்தாங்க. அந்த அசம்பாவத்துக்கு அவங்களும் பொறுப்பேற்று தான் ஆகணும். ஆனால் அரசியல் காரணங்களால் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் குற்றவாளியாக்கப்பட்டு, காவல்துறை குற்றவாளியாக்கப்பட்டு, கூட்டத்துக்கு ஆளை கூட்டின்னு வந்த தலைவர்கள் எல்லாம் நிரபராதி ஆகிட்டாங்கப்பா. அவங்கெல்லாம் மக்கள் போராளி ஆகிட்டாங்கப்பா. உண்மையை அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றம் சேர்த்து மூடிவிட்டதாக வேதாந்தாவுக்கு ஆதரவாக போராடுகின்ற போராளிகள் சொல்கிறாங்க. ஆமாங்க, தூத்துக்குடியில் கம்பெனியை திறக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு போராடுது, இன்னொரு தரப்பு வேண்டாம் என்று போராடுது. ஸோ திறக்க வேண்டும், எங்கள் வாழ்வாதாரம் போய்விட்டது, ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று சொன்ன அரசாங்கம், தொடர்ச்சியாக இழுத்து மூட வேண்டும் என்று சொன்ன அரசாங்கம், அதற்கு பிறகு அந்த தொழிற்சாலையால் வேலைவாய்ப்பு பெற்றிருந்த எங்களுக்கு எண்ணத்தை கொடுத்தது. வேதாந்தா நிறுவனமானது மீண்டும் திறக்கப்படும் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கான இழப்பீடை கொடுக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒன்று ஆலையை திறக்கணும், இல்லை அந்த ஆலை இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தரணும். தமிழக அரசாங்கம் எதுவுமே தரமாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலைக்கு ஆதரவாக போராடுகின்றவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இதில் அரசியல் இருந்ததா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, தாமிரத்தினுடைய விலையெல்லாம் பயங்கரமாக உயர்ந்து போச்சு. அதோடு போச்சுன்னா ஒரு தகவலையும் இங்கே சொல்லித்தான் முடிக்கணுங்க. தூத்துக்குடியில் வேதாந்தா நிறுவனம் இயங்குகின்ற போது இருந்த மாசை விட சென்னையில் ஓவரான மாசு. அப்போது சென்னையில் எந்த கம்பெனினால் இவ்வளோ மாசு வந்தது நமக்கு தெரியலைங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.